வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என் புதிய சுவை சேனலில் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அதே நேரத்தில் டேஸ்ட்டான சைட் டிஷ்ஷும் கூட. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கருணைக்கிழங்கு வறுவலுக்கு 1/2 கிலோ கருணைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வறுவலுக்கெல்லாம் கொஞ்சம் கனமான சைஸ்லேயே போடுங்க, நல்லாயிருக்கும். கருணைக்கிழங்கு அரியும் போது ஏதாவது எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை தேய்ச்சிட்டு அரிங்க. ஏன்னா சில கிழங்கு அரியும் போதே என்ன ஆகும், கையெல்லாம் அதிகமாக அரிப்புத்தன்மை கொடுத்துரும். அதனால் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அரிஞ்சால் தான் நல்லது. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூனு சமையல் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கருணைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். கருணைக்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், ரொம்ப மாவும் வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மீன் வறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தவாவில் போட்டு வறுப்போம். அதனால் ஒரு திட்டமான பதத்தில் இருக்கணும். வறுவலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா பிடிக்காதுன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் 65 இது, அதனால தான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். முதல்ல நம்ம கருணைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அது கிழங்குக்கு சேர்த்துது. இப்போ மசாலாவுக்கு தேவை இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை திக்காக இருக்கணும். அதை பாருங்கள், தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நாம் எல்லாத்துலேயும் மசாலா தடவிக்கலாம். நாம் இந்த மசாலாவில் புளி பேஸ்ட்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அது கருணைக்கிழங்குல இருக்க அரிப்பு தன்மையும் எடுத்துரும். அதே நேரத்தில் கருணைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கருணைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம். தவா காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 கருவேப்பிலை தழையை சேர்த்துப்போம். கருவேப்பிலை தழை ஏன் சேர்த்தனா, கருணைக்கிழங்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதில் மசாலா தடவின கருணைக்கிழங்கை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு கருணைக்கிழங்கு பீஸ் மேலேயும் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அதேமாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கருணைக்கிழங்கு நல்லா செவந்திருக்கான்னு திருப்பி பார்ப்போம். நல்லா செவந்திருக்கு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், லெமன் ரைஸு, கீரை சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை விட ஒரு கதம்ப சாம்பார் இல்லை மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே சாப்பிட தோணும் நமக்கு. நான் செய்து காட்டின முறையிலேயே இந்த கருணைக்கிழங்கு வறுவலை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறொரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.